Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT and TET paper 1 and 2ல 7th standardோட English first unit பார்க்குறோம். First unitன்னு சொல்லும்போது prose part Eidgah and poem The Computer Swallowed Grandma, supplementary part on Monday morning. இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய Q&As பார்க்குறோம். ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட் யூனிட்டோட ஃபஸ்ட்டு பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் செகண்ட் பார்ட் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். உடனே வந்து 7th ஸ்டாண்டர்டு கொடுக்குறாங்களே அதோட செகண்ட் பார்ட்டு கம்ப்ளீட் பண்ணலையேன்னு நினைக்காதீங்க. அதில் இன்னமுமே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் உடனே வந்து 7th ஸ்டாண்டர்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா 7th 8th 9th இதையுமே வந்து நிறைய ஆஸ்பிரன்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எந்தெந்த போர்ஷன்ஸு எப்பப்போ நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அதை உடனே கொடுக்கறதுக்கு பார்க்குறோம். 10th அந்த செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக வந்து கொடுப்போம். அது வர வரைக்கும் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி 7th போர்ஷன்ஸு. ஸோ டைம் கம்மியாக இருக்கிறதுனால அந்தந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் போர்ஷன்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் வந்து கொடுக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். The story Eidgah was written by Dash. Answer Munshi Premchand. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை சுற்றி தான் இந்த ஈட்கா அப்படின்ற ப்ரோஸ் இருக்குது. ஒரு 4 வயசு பையன் ஹமீத் அப்படின்னு சொல்லி, அவன் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்க அப்பா அம்மாவோட ஹிஸ்ட்ரி என்ன, அந்த ஹமீத் அப்படின்ற கேரக்டரை வந்து அவங்க கிராண்ட் மதர் வளர்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்தது அவனுக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரி அல்லா கிட்ட போயிருக்காங்க கிஃப்ட்ஸு வாங்கிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுமே வந்து அதே மாதிரி சொல்லி தான் அவங்க பாட்டி தெரியாமல் வச்சுருக்காங்க. 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதே இல்லை. அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த குழந்தையோட வயசு, முக்கியமாக பார்த்திங்கன்னா அவன் பாட்டிக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஈட்கா அந்த ஈகை திருநாளில் கடைக்கு போகிற மாதிரியும் ஃபேர்ஸ் நடக்கிற மாதிரியும் அங்கே டாங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை வாங்கிட்டு வர மாதிரியும் தான் கொடுத்துருக்காங்க. டாங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடுக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, சூடாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சுலபமாக பிடிக்கிறதுக்காக அதை வாங்கிட்டு வர மாதிரியும். ஏன்னா ஒரு முறையும் பொருள் எல்லாம் வந்து சூடாக இருக்கிறது அப்படியே அவங்க பாட்டி எடுக்கும்பொழுது அவங்க கையில் காயம் பட்டுறது வந்து இவனுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால இவன் அந்த டாங்ஸை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரி போகும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அவனோட ஃப்ரெண்ட்ஸோட நேமு இது போன்ற இம்பார்ட்டண்ட் இன்ஃபோஸ் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ஒன். த ஸ்டோரி Eidgah was translated and adapted by Dash. Answer Uma Raman. Next one. Which festival is celebrated in the story Eidgah? Answer Eid. Next one. What is the meaning of the word dazzling? Answer extremely bright. Next one. Who were more excited than the others in the story Eidgah? Answer the boys. இந்த இடத்துல பாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹமீதும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். முகமது ஆஸ் டேஷ் காயின்ஸ். ஆன்சர் 12 காயின்ஸ். அந்த பிள்ளைங்களாம் அந்த ஃபேருக்கு போவாங்க. அப்போது அவங்க ஒருத்தரோட கையிலையும் எவ்வளோ பைசா வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற இன்ஃபோஸு. நெக்ஸ்ட் ஒன். மொஷின் ஆஸ் டேஷ் காயின்ஸ். ஆன்சர் 15 காயின்ஸ். Next one. The happiest of the boys was dash in the story Eidgah. Answer Hamid. He is the protagonist of the particular prose. Next one. Hamid was dash years old. Answer 4. Next one. Who was thin and poorly dressed in the story Eidgah? Answer Hamid. Next one. Who was Hamid's grandma? இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரணும், அந்த டேஷ் வராது. ஆன்சர் Amina. Next one. Hamid's father died because of dash disease. Answer cholera. Next one. Dash told Hamid that his father had gone to earn money. Answer Amina. That is nothing but Hamid's grandmother. அதாவது அவனோட அப்பா வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அவர் இறந்துட்டுருப்பார் அவங்க அப்பா, ஆனால் இவங்க கிராண்ட்மதர் வந்து இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Who had no shoes on feet? The cap on his head was soiled and tattered. Answer Hamid. இந்த குழந்தை வந்து மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப புவர்லி ட்ரெஸ் பண்ணியிருக்கிற மாதிரியும், அதே மாதிரி அவனோட கால்களில் ஷூஸ் இல்லாத மாதிரியும். ஸோ ஆன்சர் Hamid. நெக்ஸ்ட் ஒன். What is the synonym of the word tattered? Answer torn. Next one.
Who did not have even a handful of grains in the story? Eidgah. Answer, Amina. அவங்க பாட்டியோட கையில் வந்து கொஞ்சம் கூட வந்து கிரெயின்ஸ் இருக்காது. அந்த குழந்தைக்கு எதுவும் சமைச்சு கொடுக்கக்கூட அவங்கக்கிட்ட எந்த வசதியுமே இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Granny, I will be the first to get back. Don't worry. Who uttered the above lines in the story? Eidgah. Answer, Hamid. Next one. What is the meaning of the word suburbs? Answer, outlying area. ரூரல் ஏரியா, அர்பன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. சப்பர்ப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவுட்லையிங் ஏரியா. நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கெய்லி? ஆன்சர், இன் பிரைட் கலர்ஸ். நெக்ஸ்ட் ஒன். ஹமீத்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டேஷ். ஆன்சர், மமூத், மோஷின், நூரி அண்டு சாமி. Next one. There are dash members in Marappanhalli Saxmaya family. Answer, 109. பர்டிகுலராக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ்க்கு நடுவில் டூ யூ நோ பார்ட்டில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Marappanhalli Saxmaya family lived in dash. Answer, Karnataka, Kolar district. Next one. What is the meaning of the word gapped? Answer, stared. Next one. At last, what came into view in the prose Eidgah? Answer, Eidgah. Next one. There was the dash with wooden elephants, horses and camels. Answer, merry-go-round. Next one. What is the meaning of the word relished? Answer, enjoyed or took pleasure in the taste. Next one. What is the meaning of the word tongs? Answer, a tool used to hold hot things. அதாவது இடுக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. Next one. Who did not have a pair of thongs? Answer, Granny, that is Amina. Next one. How much for this pair of tongs? Who uttered these lines in the story? Eidgah. Answer, Hamid. இந்த குழந்தை போயிட்டு கேட்பான், அந்த கடையில் போயிட்டு இந்த இடுக்கி விற்கிறவங்க கிட்ட எவ்வளோ இது அப்படின்னு சொல்லி வேலை கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். What is the actual cost of the tongs? Answer, 6 paisa. Next one. By dash the village was again filled with excitement. Answer, 11. Next one. Could not you find anything better in the fair than this pair of iron tongs? Who uttered these lines in this story? Eidgah. Answer, Granny, Amina. ஏன் இதை விட ஒரு நல்ல பொருள் உனக்கு கிடைக்கலையா? நீ இவ்வளோ லேட்டாக வேறு வந்திருக்கிற, நீ ஏதாவது அந்த டைமுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்ருக்கலாமே அந்த ஃபேரில் அப்படின்னு சொல்லி அவங்க கிராண்ட் மதர் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்டு அர்ச்டு? ஆன்சர், unhappy. Next one. Hamid's granny scolded him for buying iron tongs. Then she understood that Hamid had brought it dash. Answer, out of love and concern. Next one. Hamid thought that his grandma would be pleased if he bought dash a pair of thongs. Next one. What is the meaning of the word precious? Answer, valuable. Next one. Identify the correct sentence. Particularly இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செக் பாயிண்டில் இருக்கும். இந்த மாதிரி கிராமர் கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை வச்சே மேக்ஸிமம் கேட்குறாங்க. இதில் பாருங்கள், ஐடென்டிஃபை த கரெக்ட் சென்டென்ஸு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன்சர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஐ ஹாவ் 2 daughter-in-laws அப்படின்றதையே பார்த்தீங்கன்னா எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்ட் ஆப்ஷன் ஐ ஹாவ் 2 daughters-in-law அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா 2 daughters-in-law. ஸோ 2 daughters-in-law அப்படின்னு சொல்லும்போது ப்ளூரலை சொல்கிறதுக்காக ஃபஸ்ட்லேயே டாட்டர் அப்படின்ற வேர்டுலேயே அந்த எஸ்ஸை வந்து ஆட் ஆகிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டெட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி daughter-in-laws இன்லாஸில் கொடுத்து கேட்டிருப்பாங்க. எந்த இடத்துல எஸ் வரணும், எந்த இடத்துல எஸ் வரக்கூடாது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. எப்படி வேணால் இந்த வேர்டை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ daughters-in-law அப்படின்னு வரும்போது முன்னாடியே வந்து எஸ் வந்து ஆட் ஆகிடும். இன்லாஸில் வந்து எஸ் வராது. ஐ மீன் லாஸ் அப்படின்ற இடத்துல வந்து எஸ் வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The computer swallowed grandma written by dash anonymous. எழுதினவங்க யார் அப்படின்னே தெரியல. இது ரொம்ப ஒரு ஃபன்னாக இருக்கக்கூடிய ஒரு போயம், ரொம்ப சிம்பிளான ஒரு போயம் தான் இது. ஓகே, அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். The computers swallowed grandma. Identify the figures of speech. Answer, personification. போயட் வந்து பர்சானிஃபை பண்ணுறாங்க ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஹியூமன் பீயிங்கோட.
அந்த attributesோட கம்பேர் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், it devoured her completely. What does it refer to? Answer, computer. Next one, it devoured her completely. Identify the poetical device. Answer, pun. அதாவது play of words. Next one, on Monday morning அப்படின்னு சொல்லக்கூடிய supplementary part. Monday morning adapted from dash. Answer, The Adventures of Tom Sawyer by Mark Twain. Next one, who thought that Monday morning going to prison? Answer, Tom Sawyer. Tom Sawyer அப்படின்ற ப்ரோட்டகோனிஸ்ட் அந்த சப்ளிமெண்ட்ரி பார்ட்டில் மெயினான கேரக்டரு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சண்டே முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே ஸ்கூலுக்கு போகிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிசனுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அட் ஃபஸ்ட்டு டாம் சாயர் டிடெக்ட் ஹிம்செல்ஃப் டேஷ் ஸ்டொமக் ஏக். ஃபஸ்ட்டு வந்து யோசித்து பார்ப்பான், என்ன சொல்லி இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போகிறத தவிர்க்கலாம். அப்போது அவனுக்கு ஒரு ஐடியா வந்து வரும், இந்த மாதிரி வயிற்று வலி அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து யோசிப்பான். அட்லாஸ்ட்டு இந்த பல்லு சம்மந்தமாக அந்த பிரச்சனை சொல்லலாமான்னு சொல்லி யோசிப்பான். இதில் பார்த்திங்கன்னா ஆண்ட் பாலி அப்படின்றவங்க இந்த பையனோட கூட இருப்பாங்க, டாம் சாயரோட. அதில் எப்படி நம்ம வந்து ஆமினா அப்படின்ற கேரக்டர் பார்த்தோம் ஈட்கால, அந்த மாதிரி இங்கே ஆண்ட் பாலி இருப்பாங்க. ஓகே, லேட்டர் டாம் வாஸ் டிஸ்கவர்டு டேஷ். ஆன்சர், ஒன் ஆஃப் ஹிஸ் அப்பர் ஃப்ரண்ட் டீத் வாஸ் லூஸ். ஃபஸ்ட்டு வயிற்று வலி அப்படின்னு சொல்லலாம்னு நினைப்பான் இல்லையா, திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா தோணும். ஏன்னா அவனோட மேல் வாயில் இருக்கக்கூடிய பல் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதை சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். நெக்ஸ்ட் ஒன், வாட் வாஸ் டாம்ஸ் ஆண்ட் நேம்? ஆன்சர், பாலி. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் த டே தட் டாம் ஓன்ட் லைக்? ஆன்சர், மண்டே. திங்கட்கிழமைனாலே அவனுக்கு வந்து பிடிக்காது. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ஒன்ஸ் ஹியர் ஃப்ரம் எ டாக்டர் தட் சிவியர் wound in a finger may lead to 2 or 3 week rest. ஆன்சர், டாம். ஒரு முறை பார்த்திங்கன்னா அவன் டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பான், கையில் வந்து ஒரு சின்ன விரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக 2 முதல் 3 வாரங்கள் வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஸ்கோல்டட் him to stop all the nonsense? ஆன்சர், aunt Polly. Next one, what is the meaning of the word snort? Answer, a cry made to show unhappiness. உண்மையிலேயே வந்து பிரச்சனை இருக்காது, அந்த டைமில் பொய்யா வந்து ஒரு அழுகிறது, பிடிக்காத விஷயத்தை வந்து பிரதிபலிக்கிறதுக்காக, அதுக்கு தான் வந்து ஸ்நாட் அப்படின்னு பேர். ஃபஸ்ட் யூனிட்டோட முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இங்கே முடியுது. இதோட கண்டினியூவேஷன் 7th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் 10th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் அடுத்தடுத்து கொடுக்க பார்க்குறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.